இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சண்டே ஸ்பெஷலாக நேற்று எடுத்த ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே போய் பாறை மீனும் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கிழங்கா மீனும் இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பயும் போல் நம்ம வந்து மீன்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா முதல்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறக்கூடிய மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு எல்லாம் போட்டு நல்லா நம்ம தண்ணியில் கலந்து நம்ம சூப்பராக கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த பாறை இருக்குல்ல, வாவல் பாறைன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. ஸோ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எப்பயும் நம்ம நார்மலாக நம்ம ஊர் ஸ்டைலில் தானே குழம்பு வைக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு நாகர்கோவில் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு கொஞ்சோண்டு சீரகம், மிளகு போட்டு நல்லா அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ நம்ம அரைச்சி பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு நல்லா பழுத்த பழமான தக்காளி போட்டு நல்லா அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு நல்லா வந்து நொறுங்க பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கிடலாம். நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போயும் வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய மீனையும் அதில் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக உப்பு, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு 2 கொத்து வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், அடுப்பில் வைக்க போகிறோம். இது வந்து எந்த தாளிப்புமே கிடையாது. ஸோ எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் கடைசியில் நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு தேவைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா காய் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடும். இன்னும் ஒரு கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு விட்டுறலாம். அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் வந்து நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து நல்லா அதில் போட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். நல்லாவே மசாலா வந்து ஊறிடுச்சு. ஸோ நல்லா இப்போ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். உண்மையிலேயே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது பொரிக்கும் போதே அதிலிருந்து வந்து அந்த கொழுப்பெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. நல்லா வந்து குழம்புலாம் கொதித்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான நாகர்கோவில் ஸ்டைலில் நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் உடையவே இல்லை. மீன் பொரிச்சதும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டோட நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வச்சு மாம்பழம் வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்ன நேற்று லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செஞ்சது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.